இப்ப சூப்பர் டீலக்ஸ் டீம் இவ்வளவு கேள்வி கேட்டாங்கல்ல, இவ்வளவு ரோஸ்ட் பண்ணது ஓகே, நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க கூட பண்ணலன்னு வச்சுக்கலாம். பட் ஏன் பார்வதியை கேள்வி கேட்கல? தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இவ்வளோ மொக்கையா ஒரு எபிசோட் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. வர்ஸ்ட் எபிசோட், அதுவும் வீக் 1ஏவா எவ்வளவு கேவலமா இருந்தது. பார்வதி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்பயே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மாடுலேஷன் விட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல, அதையும் கேட்க மாட்டேங்கிறாப்ல விஜய் சேவி சார். ஐயா நேத்து கேட்டாச்சே, உங்களுக்கு புரியலையா? ஐயா அவரு நேத்து ரொம்ப டீசென்ட்டா கேட்டுட்டாரு, அந்த மாதிரி பண்ணாதீங்க, தவறு, ஒரு சப நாகரிகம்னு ஒண்ணு இருக்குன்னு, அதையும் மீறி அந்த பொண்ணு பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இது யார் மேல தவறு சொல்வீங்க? அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி வேணாமா பார்வதிக்கு? நேத்து தான் வார்னிங் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த ஆக்டிவிட்டிஸ தவிர்த்துடணும். ஆதிரை மடியில் எம்ஜேவா அப்படின்னு கேக்குறாங்க. கனி அதாவது அது நேத்து, இன்னைக்கு வந்து கனி மடியில் எஃப்ஜே, ஆதிரை வந்து அவரோட மீசையெல்லாம் அப்படி கரெக்ட் பண்ணி தாடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம். நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? துஷார் அரோரா, இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ற மாதிரி தான்க்கா எனக்கு தோணுது. நீங்க கடைசியில ட்விஸ்ட் அடிச்சு எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? ஆதிரை அவங்க ஸ்டோரியில அவங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் வந்திருக்கேன், இன்னுமே எங்க ஊர்ல எங்க வீட்டுல எல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்துட்டு இருக்கேன், எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க ஊரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னாங்களே. ஆதிரை ஒரு ஆணை மடியில படுக்க வச்சுக்கிறீங்க, ஓகே, அது உங்க பர்சனலா இருந்தாலுமே கேட்கறேன், இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாதா? இப்போ உங்க வீட்டுல உங்க ஊர்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு இன்னொருத்தரோட தாடி மீசையெல்லாம் அப்படி ஏதோ கோதி விட்டுட்டு இருக்கீங்களே, அப்ப இது ஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது என்ன? அப்ப இது பிளான்டா? A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். இன்னைக்கு உங்களுக்கு சண்டே எபிசோடு மாதிரி இருந்துச்சா? அதுலயே ஆரம்பிங்க. இல்ல, இன்னைக்கு எதுக்கு எபிசோடு ஷூட் பண்ணாங்கன்னே தெரியல. எல்லாரோட டைம் வேஸ்ட், கண்டஸ்டன்ட் டைம் வேஸ்ட், அங்க போன ஆடியன்ஸ் டைம் வேஸ்ட், பிபி டீம் டைம் வேஸ்ட், பாக்குற நம்ம ஜனங்க எல்லாரோட டைமுமே இவ்வளோ மொக்கையா ஒரு எபிசோட் பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. வர்ஸ்ட் எபிசோட், அதுவும் வீக் 1ஏவா எவ்வளோ கேவலமா இருந்தது. இப்ப சூப்பர் டீலக்ஸ் டீம் இவ்வளவு கேள்வி கேட்டாங்கல்ல, நீங்க வந்து பிக் பாஸ் கிட்ட பனிஷ்மெண்ட் என்னன்னு கேக்குறீங்க, கொள்றீங்க, உங்களுக்கும் சுய புத்தி இல்லையா? நீங்க ஏன் யோசிக்கல? நீங்க நினைச்சிருந்தா என்ன வேணா கிரியேட்டிவிட்டியா பண்ணி வேலை வாங்கியிருக்கலாமே, பண்ணலாமேன்னு இவ்வளவு ரோஸ்ட் பண்ணது ஓகே, நியாயமான ஒரு விஷயம் தான். அது வந்து இவங்களை அடுத்த லெவல் கேம்க்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்க கூட பண்ணலன்னு வச்சுக்கலாம். பட் ஏன் பார்வதியை கேள்வி கேட்கல? பார்வதி அவ்வளோ சண்டை போட்டாங்க, அவ்வளோ இது பண்ணாங்க, சரி அந்த வீடை பத்திரமா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் லாஸ்ட்ல என்ன சொன்னாரு, ஒருத்தர் வந்து பிளேட்டை உடைச்சாங்க, அதை உடைச்சாங்க, இதை உடைச்சாங்க, ஒன்று நீங்க அந்த வீட்டில் வாழ்றதுக்காக ஒருத்தர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னார்ல. பார்வதி அதே தொடப்பத்தை எடுத்துட்டு போய் கிளாஸ்ல இடிக்கிறது தானே அவங்க கேள்வி கேட்டாங்க சூப்பர் டீலக்ஸ்ல. அப்போ அதெல்லாம் அவர் கொஸ்டின் பண்ணியிருக்கணும்ல, ஏமா இந்த வீடை கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க, சூப்பர் டீலக்ஸ் அவங்க வந்து வேலை வாங்குற இடத்துல நீங்க போய் கண்ணாடியில் அடிச்சு அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க, அதுக்கு நீங்க எப்படி இரிட்டேட் ஆயிட்டு நீங்க வேலை பண்ண மாட்டேன்னு வெளில போய் ஏன் கேள்வி கேட்கல? அது தவறான ஒரு செயல் தானே. தவறுன்றதை விட அவங்களுக்கே இருக்கணுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, எதையுமே வந்து டீடைலா பேசாம ரொம்ப கேஷுவலா அப்படியே உடைச்சிட்டீங்களா, ஓகேப்பா. அதே மாதிரி பார்வதி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்பயே ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மாடுலேஷன் விட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல, அதையும் கேட்க மாட்டேங்கிறாப்ல விஜய் சேவி சார். ஐயா நேத்து கேட்டாச்சே, உங்களுக்கு புரியலையா? ஐயா அவரு நேத்து ரொம்ப டீசென்ட்டா கேட்டுட்டாரு, அந்த மாதிரி பண்ணாதீங்க, தவறு, ஒரு சப நாகரிகம்னு ஒண்ணு இருக்குன்னு, அதையும் மீறி அந்த பொண்ணு பண்ணிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இது யார் மேல தவறு சொல்வீங்க? அவங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி வேணாமா பார்வதிக்கு? நேத்து தான் வார்னிங் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த ஆக்டிவிட்டிஸை தவிர்த்துடணும். அது ரொம்ப கடுப்பேத்துற மாதிரி இருக்கு, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, சப நாகரிகம் கிடையாதுன்னு ஹோஸ்டே சொன்ன பிறகு நீங்க மறுபடியும் அதை பண்றீங்கன்னா அது பார்வதி மேலதான் நான் சொல்வேன். எவ்வளவு தடவை இவர் சொல்வாரு. சரி, இன்னைக்கு திவாகர் என்ன பண்ணாரு, இதே மாதிரிதான் மத்தவங்க பேசும்போது அவர் கொஞ்சம் நோண்டி வார்த்தைகளை புடுங்கும் போது இவர் திவாகர் சிரிக்கும் போது, சார் அந்த மாதிரி பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு, நீங்க பண்றது தப்புன்னு. சார் சாரி சார், நீங்க மனசு அறிஞ்சு சாரி கேட்ட நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேணாம், நீங்க வெளியில வந்து சாரி சொல்லிக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? அது நிறைய பேரோட கேள்விக்கு பதில் இருக்கு, நீ பண்ற விஷயம் கரெக்ட் கிடையாது, வெளியில வந்து மத்தவங்களுக்கு நீ பதில் சொல்லிட்டு சாரி கேட்டுக்கோன்னு அர்த்தம். ஸோ நேத்து திவாகருக்கு வார்னிங் கிடையாது, இன்னைக்குதான் திவாகருக்கு வார்னிங். நேத்து பார்வதிக்கு வார்னிங் கொடுத்தாச்சா இல்லையா? பார்வதி நிறுத்தணுமா இல்லையா சொல்லுங்க? அதுதான் நான் சொல்றேன். இப்ப பார்வதிக்கு வார்னிங் கொடுத்தும் பார்வதி மறுபடியும் அதை பண்றாங்க அப்படின்னா போஸ்ட் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. ஆமாங்க அதுதான் அப்படி நிரூபிக்கிறாங்க. நேத்து நான் என்ன நினைச்சேன், நீங்க இதே கேள்விதான் எனக்கு கேட்டீங்க. கமல் சார் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க, அதே இவர் வந்தோன்னு ஒரு மாதிரி. அப்ப நான் என்ன சொன்னேன், மேபி சீனியாரிட்டி டிஃபரன்ஸ் இருக்கலாம், பட் இவருமே கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சும்மா எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பிக் பாஸ்ல ஹோஸ்டாலாம் உட்கார முடியாது, ஏன்னா அது அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிற ஒரு ஷோ அது அப்படின்ட்டு. இவங்களுக்கு இருக்கணுங்க அந்த பேசிக் காமன் சென்ஸ். அது என்ன ஆயிடுது தெரியுமா இவங்களுக்கு? அவருக்கு மரியாதை கொடுக்கறத தாண்டி இந்த கண்டஸ்டன்ஸ் கூட இருக்கிற அந்த பகை, அந்த வன்மம் இருக்குல்ல,
அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம அந்த வெஞ்சன்ஸை அப்படியே ரியாலிட்டிக்கு கொண்டுறாங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பண்றது தப்பு. நேத்து தானே வார்னிங் கொடுத்தாங்க, சரி ஓகே இதை அப்புறம் பாத்துக்கலாம், அவர் போன பிறகு இவங்களை கேட்டுக்கலாம் கேள்வி அப்படின்றது விஜய் பார்வுக்கு இருக்கணும். தவிர்த்து நம்ம என்ன எத்தனை வாட்டி அவரும் சொல்ல முடியும் சொல்லுங்க? யார் இவங்கெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா சொல்லுங்க? எனக்கு அதான் புரியல. எனக்கு என்னன்னா இவர் பேசும்போது இவரை தாண்டி அவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவரே மனுஷனே டென்ஷன் ஆயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல. நம்ம போன சீசனும் இப்படித்தான் சொன்னேன், இந்த சீசனும் இப்படித்தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாரு அவரு. எங்க நிறைய குறைகள் இருக்கு இந்த சீசன்ல. முதல்ல கேட்கிற கேள்விகளுக்கு பதிலே புரிய மாட்டேங்குது யாருக்குமே. நம்ம ஒரு அதுதான் சொல்றேன், டாஸ்க் லெட்டர் வந்தா இவ்வளோ மக்கா இவர் இருப்பாரு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. திவாகர் பார்ட் 2 மாதிரி தான் இருக்கிறாரு அவரு. கண்டிப்பா. இப்ப எப்படி திவாகர் வந்து அவரோட ஒரு ஜோன்ல நின்னுட்டு தான் பண்றதுதான் கரெக்டா. யார் இது விஜய் சேதுபதி அவர் சொன்னா மட்டும் தாங்க சிரிச்சு கேட்டுக்கிறாரு. ஏன்னா அங்கெல்லாம் ரிவர்ஸ் பேச முடியாது. நம்ம அதுவே என்ன பயந்தோம், இவங்க சொல்றதே கேட்க மாட்டாரு. ஹோஸ்ட் கிட்ட இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, நல்ல வேலை ஹோஸ்ட் கிட்ட டீசெண்டா பிஹேவ் பண்றாரு. இல்லன்னா நீங்க திவாகர் கிட்ட போய் ஏதாவது சொல்லுங்க அவர் புரிஞ்சுக்கிறேன். அதே தான் காமருதனும் பண்றாரு. இப்ப காமருதன் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்க பாத்திருப்பீங்கல்ல. ஆமா, பேச முடியல விஜய் சேவியால. உட்காருப்பா, நம்ம ஒண்ணு கேட்டோம்னா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு காமருதன். காமருதனுமே இப்ப திவாகர் யாராவது ஏதாவது கொஞ்சம் புல் டவுன் பண்றாங்க, திவாகர் கிட்ட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போதுனா உடனே சிரிச்சின்னு இருக்கிறது, இதெல்லாம் நல்லா இல்லைங்க. இது என்ன மெச்சூரிட்டி, அவங்க என்ன இத்தனை வருஷம் கத்திருப்பாங்க, இது அவங்களுக்கு என்ன கத்து கொடுத்துச்சு, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றது எனக்கு புரியல. ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரியில தான் இருக்காங்க. அதே கலையரசன் நான் ஹீரோ மெட்டீரியலா காமருதனை பாக்குறேன், பட் இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கலாம்னு சொன்ன உடனே சந்தோஷமாயிடுறாரு. என்ன கலை ஹீரோ மெட்டீரியல்னு சொல்றாரு, மற்றவங்களாம் என்னை அடிக்க பாக்குறாங்க, என்ன குறைக்க பாக்குறாங்கன்னா உங்க பிஹேவியர்னால தானே பிரதர். இல்லைன்னா யாருமே உங்களை எதுக்கு தேவையில்லாம எதுக்குங்க ஒருத்தர் போய் நம்ம ஃபிஜிட் பண்ண போறோம்? அவனாசியம் தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை அது. எனக்கு கனியை ஏன் கேள்வி கேட்கல, பார்வதி கேள்வி கேட்கறதுக்கு நிறைய இருக்கு விஷயங்கள். கெமியை கேள்வி கேட்கல. அதே மாதிரி நம்ம நேற்று பேசியிருந்தோம், எஃப்ஜே அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு இல்லாட்டி கூட இன்னும் கொஞ்சம் கணீராக அவருக்கு சொல்ல வச்சிருக்கலாம். ஏன்னா வெட்டிடுவேன் அப்புறம் டேபிள தட்டினது இதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். பட் இன்னைக்கு நான் ரொம்ப சொல்லுங்க நீங்க ஏதோ சொல்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன், நான் எதிர்பார்த்ததுன்னா ஓகே இன்னைக்கு தேவையானதுக்கு வந்துருச்சு எல்லாமே, மீதி நாளைக்கு இருக்கு அப்படின்னு அவ்வளோ கான்பிடென்ட் அவங்க கிட்ட சொன்ன பாத்தீங்களா, எல்லாமே பிரேக் பண்ணிட்டாங்க, தூளா உடைச்சாச்சு. நானும் அந்த வெட்டிடுவேன் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பதிலடி கொடுப்பாப்ல, இந்த பொருள் உடைச்சதுக்கு ஏதாச்சும் ஒண்ணும் சொல்லல. சரி நான் இப்போ ஒண்ணு சொல்லவா? நேத்து நான் ஒரு கருத்து வச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலா ஒரு கருத்து சொல்றேன். இன்னைக்கு எஃப்ஜேக்கு ஏன் அது பண்ணல கொள்ளல அப்படின் போது நம்ம நேத்தும் பேசணும் இன்னைக்கும் பேசணும். ஆதிரை ஏந்திரிக்கலன்றது அவர் அவ்வளோ பெரிய விஷயமா பேசினாரு. பட் அவங்க ஓகே அப்படின்னு சொன்ன விஷயம், அது அவங்க இஷ்டம் சொன்ன விஷயம். ஆதிரை பண்ணது தப்பு, அது என்னைக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த பொண்ணு ஏந்திரிக்கலன்றது அவர் அவ்வளோ பெரிய விஷயமா கருதுனார்ல நேத்து. அந்த பையன் சக கண்டஸ்டன்ட் கையை வெட்டிடுவேனாப்புல, அதே மாதிரி ஃப்ரைடே எபிசோட்ல டேபிள் அப்படி தட்டினாப்புல, அது வைலன்ஸ் தானே. முகேன் ராவ்னு நினைப்பா, முகேன் ராவ் அவரோட சீசன்ல அப்படிதான் குத்தி 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 அந்த பெட்டோட அந்த இதுவே ஓட்ட விழுந்துரும் அந்த இடம். ஆமா, அந்த டைம்ல அது நடந்தது. அபிராமிக்கும் முகேன் ராவுக்கும் நடந்த ஒரு கான்வர்சேஷன்ல அது இப்படி இடிச்சு 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 அந்த பெட்ல ஓட்டையே விழுந்துரும் அந்த இடம். அப்போ கமல் சார் அதுக்கான இது கொடுத்தாரு, அதுக்கான கேள்விகளை சாட்டர்டே சண்டே அதை தீர்த்து வச்சு மறுபடியும் அது மாதிரி நடக்கக்கூடாது பிக் பாஸ் வீக்ல அப்படின்றது. அது கொஞ்சம் சீரியஸாவே போச்சு அந்த கான்வர்சேஷன். ஏன் அது அவர் ஆதிரை ஏந்திரிக்காதது அவ்வளோ சீரியஸா தெரியும் போது, ஒரு பையன் வீட்டில் இது பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது அது சீரியஸாக எடுத்துக்கல. சரி ஓகே மேலோட்டமா பேசினாரு பண்ணாரு. பட் கெமியோட விஷயமும் கெமி அக்யூசேஷன் இல்லைங்க ஒருத்தர் மேல. நான் இப்பவும் சொல்றேன், நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல. பொதுவா திவாகர் இல்லாம அது எந்த இடத்துல யார் இருந்திருந்தாலுமே செய்யாத தவறுக்கு, அதுவும் இந்த மாதிரி அக்யூசேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸான அக்யூசேஷன்ஸ்ங்க. அது ஒரு கருப்பு கரை பட்டுருச்சுன்னா அது ரொம்ப பெருசா கருப்பு கரைப்படும். பிரதீப் அதனால பாதிக்கப்பட்டு, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க மாயா பூர்ணிமா அவங்க சீசன்ல இவங்கெல்லாம் ஒரு அக்யூசேஷன் வச்சு பிரதீப் ஒரு நல்ல கேம் விளையாடுறவர் வெளியில வந்துட்டார். ஒரு நல்ல கேமரை நம்ம மிஸ் பண்ணோம். எங்கெங்கேயோ சுற்றி போய் கடைசியில் வேற யாரோ ஜெயிச்சாங்க வைல்ட் கார்டில் வந்தவங்க. ஸோ என்ன ஒரு கேட்டகரியில் என்ன டார்கெட் பண்ணி இவங்க ஷோ பண்ணுறாங்க, எதுக்காக இதெல்லாம் பேசலை? ஒருவேளை டீம் ரசிச்சது போல ஒரு உப்பு போடாமல் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. சாப்பாடுலையே அங்கே விளாடுவீங்க? நான் கேட்குற கேள்வி பிக் பாஸ் டீமுக்கு கேட்குறேன். ஒரு டீம் சாப்பாடில் விளாண்டுருக்கு, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? அப்போ உங்களுக்கு சாப்பாடு பெரிய விஷயமா தெரியலையா? நான் பெருசாலாம் அதை பஞ்சாயத்து பண்ணணும்னு கிடையாது, அது தவறான ஒரு செயல். அது கண்டிப்பா
ஆமா இங்க ரெண்டு விஷயம் தானே முக்கியமா இருக்கு. சாப்பாடு, தண்ணி, இதுக்குள்ளதானே கேமே விளையாடுறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க எப்படி மத்தவங்க ஸ்பாயில் பண்ற மாதிரி விளையாடுவீங்க? இன்னொன்னு அந்த அதுதாங்க சாப்பாடு. சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு இப்ப நம்ம வீட்ல இருக்கிற மாதிரி காலையில டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் ஏதோ ஸ்நாக்ஸ், மறுபடியும் நைட் டின்னரு, இதுக்கு நடுவுல நம்மளுக்கு தோன்ற நாட்டில் வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்ல வெளியில போய் அந்த கதெல்லாம் பிக் பாஸ் வீட்ல இருக்காது. 2 வேளை முழுசா வயிறு நிறைய சாப்பிட்டாலே பெரிய விஷயம் அங்க. அப்போ அங்க ஒரு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இப்ப பாருங்க, டேங்க் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னா இந்த ஒரு வாரம் இருக்கும் மேக்ஸிமம், இன்னொரு வாரம் இல்ல, சும்மா இது இவங்களை டெஸ்டிங்காக கொடுத்த ஒரு டாஸ்க் அப்படின்னா டேங்க் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஃபுட் அப்படி கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பிடவே முடியாது. அது கண்டிப்பா ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளதான் நம்ம சாப்பிட்டாலும் நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கணும் நம்ம பசி அப்படின்னும் போது, அந்த 2 வேளை சாப்பாடுல ஒரு வேளை சாப்பாடு உப்பா தானே சாப்பிட்டுருக்காங்க. அது கஷ்டமா தெரியலையா? அது ஏன் கேள்வி கேட்கல? இவர் கேட்டிருக்கணும்ல, ஹோஸ்ட் கேட்டிருக்கணும்ல. சப்போஸ் டீம் அதை மென்ஷன் ஆகலன்னா, ஏங்க இது நடந்திருக்கு, இது கேட்கணும் இல்லைங்க, இது ஒருவேளை சாப்பாடே உப்பு போட்டு சாப்பிட்டுருக்காங்களேங்க, அது கஷ்டப்பட்டு தானே அவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு இவராது கேட்டிருக்கணும்ல. சோ டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு கிளுகிளுப்பான மேட்டர் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. லவ் மேட்டரை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க, நீங்க ஃபுல்லா சொன்னாதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க. சரி, எஃப்ஜே லவ் அந்த மாதிரி வந்து லவ் மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகுது. நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆதிரை மடியில் எஃப்ஜேவா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது அது நேத்து. இன்னைக்கு வந்து கனி மடியில் எஃப்ஜே, ஆதிரை வந்து அவரோட மீசையெல்லாம் அப்படி கரெக்ட் பண்ணி, தாடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம். நீங்க என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? அது எதுக்கு நான் வரேன், அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? துஷார் அண்ட் அரோரா, இவங்க 2 பேர் லவ் பண்ற மாதிரி தான்க்கா எனக்கு தோணுது. நீங்க கடைசியில ட்விஸ்ட் அடிச்சு எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? அங்கதான் நிக்கி. துஷார் அரோரா கிடையாது, ஆதிரை எஃப்ஜே கிட்ட வந்து நிக்குது. ஆதிரை எஃப்ஜே கிட்ட வந்து நிக்குதா? இப்போ நம்மளுக்கு தெளிவா இவங்க காட்டுறது என்னன்னா, சம்திங் காதல் கதை வரப்போகுது. ஆனால் அதுல இன்னொரு கொஸ்டின் மாதிரி இருக்கு. என்ன சொன்னாங்க ஆதிரை அவங்க ஸ்டோரியில? அவங்க திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் வந்திருக்கேன், இன்னுமே எங்க ஊர்ல எங்க வீட்டுல எல்லாம் அக்செப்டன்ஸ் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு தான் எல்லாம் வந்துட்டு இருக்கேன், எங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்க ஊரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னாங்களே. ஆதிரை, ஒரு ஆணை மடியில படுக்க வச்சுக்கிறீங்க, ஓகே, அது உங்க பர்சனலா இருந்தாலுமே கேட்கறேன், இதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாதா? இப்போ உங்க வீட்டுல உங்க ஊர்ல எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு இன்னொருத்தரோட தாடி மீசையெல்லாம் அப்படி ஏதோ கோதி விட்டுட்டு இருக்கீங்களே, அப்ப இது ஸ்ட்ரிக்ட் கிடையாது, இது என்ன? அப்ப இது பிளான்டா? இவங்களும் எஃப்ஜேவும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்றாங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப நேச்சுரலா ஒரு அப்படி சேர்ந்து ஒரு மியூச்சுவலா நடந்த ஒரு காமனா ஒரு ரொம்ப இதுவா நடந்த ஒரு இது மாதிரி தெரியல, ஒரு ஸ்டார்ட் மாதிரி தெரியல. இது ஏதோ பிளான்டா ஒரு ஸ்டார்ட் பண்ற காதல் கதை மாதிரி எனக்கு தோணுது. திவாகர் வந்து பார்வதி விட்டு கொடுக்கவே மாட்டிக்காரு, என்ன காரணம்? ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. என்ன நட்பு? நட்பு தான் அது, வேற என்ன சொல்றது? ஏன்னா அவருக்கு அங்க இப்படி திரும்பினா பாரு, இந்த பக்கம் திரும்பினா கலை. அவர் வந்து இவங்க 2 பேரும் தான் இப்போதைக்கு பயங்கர ட்ரஸ்ட் வர்த்தியா மெயினா பார்வதி இது பண்றாரு. அதனால பார்வதிக்கு ஒண்ணுன்னா அவர் நெஞ்ச நிமித்தி ஃப்ரண்ட்ல வந்துருவாரு. ஏங்க, நான் ஒண்ணு கேக்குறேன், இப்பவுமே பார்வதி மேல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அது பிக் பாஸ் வீட்டு ரேஷன் சாப்பாடே இல்லாம இருந்தாலுமே, பிக் பாஸ் டீம் பண்ணி அமைச்சிருந்தாலுமே, மத்தியானம் பார்வதிக்கே சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்குல்ல. சோ டீமே, பிக் பாஸ் டீமே கரெக்டா அளவு பார்த்து தான் அமைச்சிருக்காங்க. மேபி யாராவது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருக்கலாம், பண்ணிருக்கலாம், அதிகமா சாப்பிட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிகமா அந்த பசியில சாப்பிட்டுருக்கலாம், கொண்டிருக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. வெளி சாப்பாடு வரும்போது ஆப்வியஸா அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகும், அந்த டெம்டிங்ல சாப்பிட்டுருப்பாங்க. பாருக்கே அந்த சாப்பாடு கிடைக்கல, இன்னொரு கொஞ்சம் பேருக்கும் கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் சாயந்தரம் அந்த கப்ல வச்சு கொடுக்கணுன்றது இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நான் சாப்பாடு எடுக்க வரும்போது தான் பஞ்சாயத்து பண்ணுவீங்க, நான் எடுக்க வரும்போது தான் எனக்கு அளவு எனக்கு தெரியாதா அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு பேச்சு. இதுக்கு திவாகர் நடுவில் உள்ள வந்து அவர் ஒரு சூப்பர் ஹீரோயிக் டைலாக் விட்டார் பாருங்க. ஒருத்தவங்க சாப்பிடும் போது தான் இப்படி பண்ணுவீங்களாப்பா, சாப்பிட விடாம பண்ணுவீங்களாப்பான்னு அவரு ஒரு ஆக்டிங் ஒண்ணு போட. இது தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு அதுல நடுவுல வந்து சபரி வந்து கையை கூப்பிட்டு வந்து விடுங்க சாப்பிடல இப்படி செய்யாதீங்க அப்படிங்கும்போது கடைக்குட்டி சிங்கம் கார்த்திகை. ஆமா அது அந்த அக்காங்க எல்லாம் நின்று எல்லாரும் ஊடு கூட்டி நின்று இவர் பிரச்சனை பண்ணும்போது, அக்கா விட்டுடுங்க அக்கா, என்ன இருந்தாலும் நீங்க எல்லாம் என் அக்காங்கக்கா, நீங்க எது சொன்னாலும் ஆதரிப்பங்க அந்த மாதிரி சொல்ற மாதிரி சீரியஸா சபரியோட நிலைமை அப்படி. ஏன்னா ஏங்க சபரிக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன நம்ம சாப்பாடு போடுறது இவர் டக்குன்னு உள்ள உட்காந்து ஒரு டைலாக் அடிச்சிட்டாரு, சாப்பிட்றவங்களை கூட சாப்பிட விடாம பண்ணிட்டீங்களே பசியில, இது எங்கேயாவது வெளியில போயிடுமான்னு கூட சபரி நினைச்சிருக்கலாம். தப்பா இது வெளியில தப்பா கன்வே ஆயிடுமா? ஏன்னா இவரு ரொம்ப பெரிய வார்த்தையை ஒண்ணு விட்டுட்டாரு, இது தப்பா போயிடுமா, ஐயோ நான் அந்த மாதிரி நினைச்சு பண்ணலையே, சரி இதை போய் பாருக்கிட்டே கன்சோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போய்
புரிய வச்சதுதான் வந்து அந்த ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். இதுவுமே பார்வதி வந்து கொஞ்சம் ஓகே மத்தியானம் நம்மளுக்கே சாப்பாடு கிடைக்கலையே, சோ அத பாயிண்ட்ல வச்சுதான் வந்து மனசுல வச்சுதான் இவங்க பண்றாங்கன்னு அனுசரிச்சு போயிருக்கலாம், புரிஞ்சு நடந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா, அவ்வளவுதான் எல்லாரும் நீங்க அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு அவங்க போய் முக்கில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா ஆமா, அது அங்க கூட என்ன அதே ஆட்டிடியூட் தான். சும்மா இவங்க அதாவது இந்த மதுரை சாங்னு நினைக்கிறேன், இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து நான் உட்காந்து நான் எடுக்கும் போது தான் பிரச்சனை, நான் சாப்பிட வரும்போது கேட்டா நான் நடிப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அதே சேம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பார்வதி மாறவே மாறாது இப்படியேதான் இருக்கும்னு சொன்னா இல்லையா? ஆமா, அததான் பார்த்தேன். இது அப்புறம் ஹோஸ்ட் இருக்கும் போது ஒண்ணு நடந்தது பாத்தீங்களா, கலையரசன் 100 சொல்வாராமே, 100 1000 ஏதோ சொல்வாராமே, என்னது எதுலக்கா கலையரசன்? திருக்குறள்ல சம்திங் நிறைய இதெல்லாம் சொல்லுவாப்ல. பிளஸ் வந்து நாட்டியங்கள் பத்தி எல்லாம் நிறைய பண்ணுங்க அப்படி. அதாவது நாட்டுப்புற கலைகள் எனக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டவர் என்ன பண்ணாருன்னு தான் நான் கேக்குறேன். அதுக்கு சம்பந்தப்பட்டு என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல. ரெண்டாவது 100ன்னது அதுதான் ஹோஸ்ட் வந்து 10வது சொல்லுங்கன்னாரு, அந்த 10 சொல்றதுக்கே திணறிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இருக்கிறத கான்ஃபிடண்டா அடிச்சு விடுங்க, தெரியாததை சொல்லி மாட்டிக்கிட்டு அசிங்கப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைன்னா அது இன்னும் பேக் ஃபயர். ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க எல்லாம் பயங்கர புத்திசாலின்னு நினைப்பு, ஒரு புத்திசாலி ஒன்னும் கிடையாது. வந்த பர்பஸ் என்ன? சும்மா நானும் என்னை வச்சு எவ்வளோலாம் பண்ணீங்க வெளியில, நான் பிக் பாஸ் வந்துட்டேன் பாத்தீங்களான்னு இன்னொன்னு இது கூட உண்மையா இருக்கலாம், என் பசங்களை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க ஸ்கூல்ல அப்படின்னு. பிரதர் நம்ம நடந்துக்கிறது தான் பிரதர், நம்ம குழந்தைங்களுக்கும் அது வரும். நீங்க ஒழுங்கா இருந்தா உங்க பசங்க லைஃப் நல்லா இருக்கும், நீங்க ஒழுங்கா இல்லாதனால தான் உங்க பசங்க கஷ்டப்படுது நீங்க பண்ண தப்புக்கலாம். அந்த குழந்தைங்க என்ன, அது நியாயம் தானே, அந்த குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு? பட் இப்ப பேசுறது இது பண்றதெல்லாம் மட்டும் ஓவர் சீனா இருக்கும், ஆனா ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. கலையரசனுக்கும் சபரிக்கு என்னதாங்க பஞ்சாயத்து? எனக்கு சபரி தான் பிடிக்கவே பிடிக்காது. நான் அடுத்த 50 நாள் இருந்தா கூட எனக்கு என்னோட எதிரி அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா நான் கண்டுபிடித்து விட்டேன். நேத்து சொன்னார்ல அந்த கிளாப் அடிக்கிற விஷயத்துல, சபரி போயிட்டு கிளாப் அடிச்சுட்டு நான் வந்தாலும் ஒரு நாள் இருந்துட்டு போனாலும் நான் வந்து இதுவா இருந்துட்டு போவோம் அதுவா இருந்துட்டு போவோம் சொன்னது வந்து எனக்கு நடிப்பா இருந்தது சார்ன்னு சபரி சொன்னார்ல கலைய. ஆமா, வெஞ்சன்ஸ் ஒரு நாள்ல வெஞ்சன்ஸ் ஆயிருமாக்கா? ஆயிடுங்க. இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்ல இருக்கிற ஒரு 5-6 பேருக்கு மெயினா இந்த சங்கி மங்கி கேங்குக்கு ஆவுங்க, கண்டிப்பா அவங்க வெஞ்சன்ஸ். எல்லாருமே யாராச்சும் ஒரு ஆள் தொட்டாச்சிவிங்க இருந்தா ஓகே, எல்லாருமே தொட்டாச்சிவிங்க இருக்காங்க, எல்லாரையும் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமாக்கா? அதுதான் பிக் பாஸ் கரெக்டா இன்டர்வியூ பண்ணி யாரு கூட கூத்திருந்தா கரெக்டா இருக்கும், யாரு உள்ள அமிச்சா கரெக்டா நம்மளுக்கு நசையா இருக்கும், யாரை வச்சு கண்டென்ட் வரும். ஆனா இது பிக் பாஸ் டீம் புரிஞ்சுக்கல, இது இவ்வளவு மொக்க கண்டென்ட் இவங்க கொடுப்பாங்கன்ட்டு. தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர், பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில்.